தீபிகா ஈஸ்வரை பார்ப்பதற்காக இப்போது ஆட்டோவில் சென்று கொண்டிருக்கிறாள். ஆட்டோவிலிருந்து இறங்கியதும் பார்க்கில் போடப்பட்டிருந்த ஒரு பெஞ்சில் போய் அமர்ந்திருந்தாள் தீபிகா. சிறிது நேரத்திலேயே அங்கு வந்தான் ஈஸ்வர். என்ன தீபிகா, இப்பெல்லாம் பார்க்கவே முடியறதில்ல, ரொம்ப பிஸியோ? ஆமா ஈஸ்வர், அப்பா இப்ப தினமும் என்ன ஆபீஸுக்கு வர வைக்கிறாரு. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லன்னு எவ்வளவு சொன்னாலும் அவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த பிசினஸ் எல்லாம் எனக்கு ஒத்து வராத விஷயம். உனக்குதான் என்ன பத்தி தெரியுமே. ஆனா நான் என்ன பண்ண, அப்பாவை என்னால கன்வின்ஸ் பண்ணவே முடியல. தீபிகா, நீ அதெல்லாம் ரொம்ப நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னோட அப்பா உன்னை புரிஞ்சுப்பாரு. நீ ரிலாக்ஸ் ஆகு. ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்ன, நான் கூட ஆசையா வந்திருக்கேன். என்ன சர்ப்ரைஸ்னு காமிக்கிறியா? அதுவா, கண்ணு மூடு, நான் காமிக்கிறேன். இவ்வாறு ஈஸ்வரிடம் சொல்லிவிட்டு தீபிகா ரகசியமாக தன்னுடைய கைப்பையில் மறைத்து வைத்திருந்த ஹனி சிக்கன் பார்சலை எடுத்தாள். அதை மந்தார இலையுடன் திறந்து அவனுடைய மூக்கிற்கு நேராக நீட்டினாள் தீபிகா. அந்த வாசமானது நேரடியாக ஈஸ்வரின் மூளைக்கே சென்றது. ஈஸ்வரும் தீபிகாவும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் 2 பேருக்கும் சிறுவயதிலிருந்தே ஒருவருக்கொருவர் நன்றாக தெரியும். என்னதான் தீபிகா ஒரு தோழியை போல பழகினாலும் ஈஸ்வருக்கு தீபிகாவின் மீது ஒரு தலையான காதல் இருக்கிறது. ஆனால் இதுவரை அவன் அதை அவளிடம் வெளிப்படையாக சொல்லியதில்லை. அவள் மீது அதீத அக்கறை கொண்டிருந்தான் ஈஸ்வர். இன்றைக்கு தீபிகா ஏதோ சர்ப்ரைஸ் என்று சொன்னதுமே ஈஸ்வர் சந்தோஷமாக வந்தான். ஒருவேளை அவளும் தன்னை காதலிக்கிறாள் என்று சொல்வதற்காகத்தான் தன்னை அழைத்திருப்பாளோ என்று நினைத்தான் ஈஸ்வர். இப்போது அந்த மந்தார இலையின் வாசமும் சில மசாலா பொருட்களின் நறுமணமும் ஈஸ்வருக்கு அவள் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருப்பதாக தோன்றியது. வழக்கம் போல ஏதோ சாப்பிடுவதற்காகத்தான் தன்னை சர்ப்ரைஸ் என்று சொல்லி அழைத்திருப்பதாக அவனுக்கு தோன்றியது. இருந்தாலும் தன்னுடைய ஏமாற்றத்தை அவனுடைய குரலில் காண்பித்துக் கொள்ளாமல் பேசினான். என்ன ஒரு ஸ்மைல் இது! எனக்காக நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அதற்கு மேலும் கண்களை மூடிக்கொண்டிருக்க முடியாமல் ஈஸ்வர் வேகமாக கண்களை திறந்து பார்த்தான். தீபிகா அவளுடைய கைகளில் மந்தார இலையின் நடுவிலே ஹனி சிக்கனை வைத்திருந்தாள். ஈஸ்வர், இத சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நிஜமாவே நல்லா இருக்கு தீபிகா. இந்த மாதிரி ஒரு சிக்கனை நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்லையே. நீ எங்க இருந்து வாங்கிட்டு வந்த இத? அதெல்லாம் சர்ப்ரைஸ். இதுக்கு மேலையும் சர்ப்ரைஸா? சொல்லுப்பா, எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ணுன? எனக்கு தெரிஞ்சு சென்னையில இருக்கிற எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் இந்த மாதிரி டேஸ்ட்ல கிடைக்கிறது இல்லையே. பெங்களூர்ல இருந்து வர வச்சியா இல்ல டெல்லியில இருந்து வர வச்சியா? நான் தான் சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல. இதுக்கு மேல நீ அத பத்தி என்கிட்ட கேட்காத ஈஸ்வர். உனக்கு பிடிச்சிருக்கு தானே, அப்ப பேசாம சாப்பிடு. சரிமா தாயே, நான் பேசாம சாப்பிட்றேன். ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கு. நீ நெக்ஸ்ட் டைம் அந்த ஹோட்டலுக்கு போகும்போது என்னையும் கூட்டு போயேன். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். தீபிகா, என்னதான் இருந்தாலும் நீ யூகேல பிபிஏ முடிச்ச பொண்ணு. உன்னோட வீட்டுல பிசினஸ் பிசினஸ் பிசினஸ், அதை தவிர உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இப்படி ஒரு ஃபுட்டியா இருக்க? நான் மட்டும் உனக்கு இப்படி எல்லாம் சப்போர்ட் பண்றேன்னு உங்க வீட்டுல யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு, நம்ம 2 பேரையும் அதுக்கப்புறம் மீட் பண்ணவே விட மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஈஸ்வர். இப்ப நீ தான் என்ன வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணணும். நீ வீட்டுக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுது. அம்மா உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆமா, சரளா ஆண்டியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் உன்னை டிராப் பண்றேன். இவ்வாறு சொல்லிவிட்டு தீபிகாவை அழைத்து கொண்டு தீபிகாவின் வீட்டிற்கு சென்றான் ஈஸ்வர். தீபிகாவும் ஈஸ்வரும் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள். அவர்களுடைய நட்பானது தீபிகாவின் வீட்டிற்கும் ஈஸ்வரின் வீட்டிற்கும் நன்றாக தெரியும். ஈஸ்வர் இப்போது தீபிகாவை அவளுடைய வீட்டில் டிராப் செய்ய வந்திருந்தான். அடடே ஈஸ்வர், பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு உன்ன, உள்ள வாப்பா. ஈஸ்வரை அந்த வீட்டிற்குள் வரவழைத்தார் தீபிகாவின் அம்மா சரளா. வணக்கம் சரளா ஆண்டி. தீபிகா தான் வீட்டுல டிராப் பண்ண சொன்னா, அதனாலதான் வந்தேன். எப்படி இருக்கீங்க ஆண்டி? எனக்கு என்னப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நானே உன்னை பாக்கணும்னு நினைச்சேன். இன்னும் 2 டேஸ்ல அங்கிளோட பர்த்டே. வீட்லயே சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம். நீ கண்டிப்பா வரணும். கண்டிப்பா. நான் வராமலா? கரெக்டா டைமுக்கு ஆஜராயிருவேன். ஈஸ்வரும் தீபிகாவும் இப்போது அவர்களுடைய அம்மா சரளாவிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் கடையின் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு கதிரும் அவனுடைய வீட்டிற்கு கிளம்பி இருந்தான். அம்மா, தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னீங்களே, பணத்தை ரெடி பண்ணிட்டேன். நாளை காலையில மறக்காம தங்கச்சி கிட்ட கொடுத்துருங்க. சரிடா கண்ணா, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். நீ தனி மனுஷனா இருந்து எவ்வளவு வேலை பாக்குற. இன்னைக்கு கடையில நல்ல வேலையாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வழக்கமா இருக்க கூட்டம் தான், பெருசா ஒண்ணும் இல்ல. கதிர், நானும் இனிமே உன் கூட கடைக்கு வரட்டுமாப்பா? என்னை ஏன் நீ கடைக்கு வரவிட மாட்டேங்கிற? நான் உன் கூட வந்தா உனக்கும் கூட மாட ஒத்தாசியா ஏதாச்சும் வேலை செய்வேன்ல. இல்லம்மா, நீங்க என்னோட மகாராணி. உங்களை நான் திரும்பவும் அங்க வந்து கஷ்டப்பட விட மாட்டேன். இப்போ முன்னாடி மாதிரி இல்ல. என் கூடவே வேலைக்காக கடையிலயும் ஆளுங்க இருக்காங்க.
இங்கேயுமே உங்களுக்கு கூட மாட ஹெல்ப்புக்கு ஆளுங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக அங்க வந்து கஷ்டப்படணும்? நீங்க அமைதியா வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க. இதுக்கு மேல உங்களை நான் சந்தோஷமா பாத்துக்கிறது என்னோட பொறுப்பு. கதிர், உன்ன மாதிரி ஒரு பையன் கிடைச்சது நான் போன ஜென்மத்துல பண்ணின புண்ணியம்பா. ஒருவேளை உன்னோட அப்பாவே இருந்திருந்தா கூட என்னை இந்த அளவுக்கு நல்லபடியா பாத்துப்பாரா அப்படிங்கறது எனக்கு சந்தேகம்தான். நீ சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாப்பா. அம்மா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். கதிர் சாப்பிட்டு முடித்து இரவு உறங்க செல்லும் நேரத்தில் ராஜுவிடமிருந்து அவனுக்கு போன் வந்தது. கதிரே, என்ன தூங்கிட்டியா? இல்லடா, இப்பதான் சாப்பிட்டு படுத்தேன். கடையில கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருந்துச்சு. உனக்கு என்னைக்கு தாண்டா கடையில வேலை கம்மியா இருந்துச்சு? எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்ற. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எங்க கூப்பிட்டாலும் வர்றதே கிடையாது. டேய், இதெல்லாம் சொல்றதுக்கு தான் இப்ப கால் பண்ணியா? இதெல்லாம் நேர்லயே என்கிட்ட சொல்லி சொல்லி கழுத்தை அறுத்துக்கிட்டே தானே இருக்க. அப்புறம் என்னடா? அப்புறம் ஒன்றும் இல்லை சார், இன்னைக்கு காலையில் ஒரு வண்டி நம்பர் கொடுத்து அது யாரோடதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்களே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு பணம் தராமல் போன அந்த கார் பிஸ்னஸ் மேன் அஜய் மல்கோத்ரா இருக்காங்களே, அவங்க குடும்பத்தில் இருக்க காரு. நீ தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துக்க வேண்டாம். அதனால தான் உனக்கு வார்னிங் கொடுக்கலான்னு இதை சொல்றேன் கதிரே. கேளுங்க ஸ்பைசி லவ் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.